ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெறித்தனம் சீரீஸ் அதில் டிவிகே சீரீஸில் சாப்டர் 12 எல்பி பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்பிபியோட போர்டு எக்ஸாம் வெயிட்டேஜ் வந்து 5 மார்க்ஸ். இது நான் எப்போ சொல்கிறேன்னா 2026 போர்டு எக்ஸாம் எழுத போகிற பசங்களுக்கு 2027லேயும் மேபி அப்படி தான் இருக்கும், மாற சான்ஸ் இருக்கான்னு தெரில. அப்போ நான் வீடியோ போடுறேன், ஓகேங்களா? ஸோ 5 மார்க்ஸ் வெயிட்டேஜ். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னு சொல்லிடுறேன். எக்ஸசைஸ் நம்பர் 12.1 ஃபுல்லாக முடிக்கணும். அப்புறம் அதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் கொஷின் நம்பர் 1லேருந்து 5 எக்ஸாம்பிள்ஸ் முடிக்கணும், ஓகேங்களா? அப்புறமா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 12.2 ஐ திங்க் லாஸ்ட் கொஷின் சொல்லி ஒரே ஒரு கொஷின் மட்டும் போட்டிருப்பேன். நான் வந்து அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துட்றேன். ஸோ இந்த கொஷினும் பார்க்கணும். இது வந்து 1 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கில் இது வந்து வரலாம். சார் புக்கில் 12.2 எக்ஸசைஸே இல்லையே. புக்கில் இருக்காதுப்பா, புக்கில் அது டெலிட்டடு. பட் ஆனால் இந்த லாஸ்ட் கொஷின் 12.2 எக்ஸசைஸ் ஓல்டு எடிஷன் புக்கில் லாஸ்ட் கொஷின் அது வந்து இந்த எக்ஸசைஸோடு சேர்ந்தது தான். ஸோ அது 1 மார்க்கில் வரலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஒரே ஒரு 1 மார்க் பார்க்குறோம், ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேங்க. அதையும் பார்த்துருங்க. இதுதான் முக்கியமானது. இதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க, ஓகேவா? இதை முடித்தா போதுமா? இதை முடித்தா ஓரளவுக்கு போதும். அப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் சம்ஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு பிவிக்யூ கொஷின்ஸாக போடலாங்களா? இப்போ உங்களுக்கு கொஷின் டிஸ்பிளே ஆகும். இது இப்போ முடிஞ்ச 2025 போர்டு எக்ஸாமில் கேட்ட கொஷின். 2025 கேட்ட கொஷின் ஈஸி சம். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணாங்க பாருங்களேன். இன் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் எல்பிபி த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இஸ் டு பி மேக்ஸிமைஸ், அது மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணுமா? கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த x + y ≤ 4, நெக்ஸ்ட் 3x + 3y ≥ 18. அதை ட்ராவும் பண்ணிட்டாங்க. செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். அவ்வளோதான். அங்கே பாருங்களேன், இப்போ ஒரு லைன் எப்படி போகுது, அந்த பக்கம் பார்த்த மாதிரி போகுது, இன்னொன்று இந்த பக்கம் பார்த்த மாதிரி. என்ன காமன் ரீஜன் இருக்குது? எதுவுமே காமனாக இல்லை. இங்கே வேணால் இங்கே போடுற பாருங்க, ஒரு லைன் வந்து மேலே பார்த்த மாதிரி போகுது, இன்னொரு லைன் வந்து கீழே பார்த்த மாதிரி போகுது. இதுக்கும் காமன் ரீஜன் எதுவுமே இல்லை. ஸோ நோ காமன் ரீஜியன். அப்போ நோ ஃபீஸபிள் ரீஜியன். ரெண்டும் ஒன்று தான், ஃபீஸபிள் ரீஜியனாலும் ஒன்று தான். நோ ஃபீஸபிள் ரீஜியன். ஸோ நோ சொல்யூஷன். சொல்யூஷன் நமக்கு கிடையாது. அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் ஏவா? லைஸ் த ஷேடட் அன்பவுண்டட் ரீஜன். சொல்யூஷன் வந்து அன்பவுண்டட் ரீஜன் இருக்குமா? இல்லை, அன்பவுண்டட் ரீஜன் தான். பட் ஆனால் அந்த சம் அன்பவுண்டட் தான். பட் சொல்யூஷன் அங்கே இருக்காது. லைஸ் இன் ஏஓபி. ஏஓபி கூட இருக்குமா? இருக்காது. ஏன்னா ஒரு லைன் மேலே போகுது, ஒரு லைன் கீழே போகுது, இருக்காது. டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இப்போது செகண்ட் சம். மினிமைஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னென்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை ஷார்ட்டாக எஃப்னு எழுதிக்கிறேன். இதுக்கு பேர் என்னென்னா கன்ஸ்ட்ரைன்ஸ். கன்ஸ்ட்ரைன்ஸ் இல்லை கண்டிஷன்ஸ்னு சொல்லலாம், சரிங்களா? நார்மலாக சொல்லணும்னா நார்மல் இங்கிலீஷ் சொல்லணும் கண்டிஷன்ஸ். டெக்னிக்கலாக சொல்லணும்னா கன்ஸ்ட்ரைன்ஸ். TRAINTS. இப்போ இதை சால்வ் பண்ணணும். ட்ரா நீட் கிராஃப் அண்ட் ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ. பக்காவாக கிராஃப் ட்ரா பண்ணி மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? 3 மார்க்கு 2025 கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போது கொஷினில் இது 8000 இருந்துச்சு, அது 800 8000 மாற்றிட்டேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ட்ரா பண்ணலாமா? சம்முக்கு போகலாம். சொல்யூஷன். இப்போ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் எடுக்கணும். கிரேட்டர் தெனோ லெஸ் தெனோ எப்படி தான் சரி, வெறும் ஈக்குவல் டு சிம்பிள் வச்சு எடுக்கணும். 2x + y = 1000. ஸோ எக்ஸுக்கு 0 போடுங்க. எக்ஸுக்கு 0 போட்டால் 2 × 0 0 ஆகிடும். ஸோ y = 1000 கிடைக்கும். ஸோ 0, y ஆக்சிஸ் வந்து 1000. yக்கு 0 போடுங்க. இந்த y 0 வைக்கிட்டால் 0 ஆகிடும். 2x = 1000. சாரி, x = 500. ஸோ 500, 0ன்னு வந்துடும், ஓகேவா? ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் x + 2y = 800. இங்கேயும் கிரேட்டர் தெனோ லெஸ் தெனோ என்ன சிம்பிள் தான், ஈக்குவல் டு போட்டுருங்க. எக்ஸுக்கு 0 போட்டால் நெக்ஸ்ட்டு 2y = 800, y = 400ன்னு வரும். ஸோ 0, 400. நெக்ஸ்ட்டு y 0ன்னு போட்டால் 2 × 0 0 ஆகிடும். x = 800ன்னு வரும். ஸோ 800, 0. அவ்வளோதான், ஓகேவா? இப்போது கிராஃப் போட்டுக்கலாம். எக்ஸ் ஆக்சஸ் இது, ஒய் ஆக்சஸ் இது, ஆரிஜின். இந்த மாதிரிலாம் பக்காவாக எழுதணும். x', y'. ஸ்கேல் வேல்யூ தேவை இல்லை தான், வேணும்னா எழுதிக்கோங்க. எக்ஸ் ஆக்சஸ் ஓகே, தேவையில்லை, ஆன்சர் கீழே இருக்காது. பட் வேணும்னா எழுதிக்கோங்க, ஓகே, இட்ஸ் அப் டு யூ. பட் சென்டமெட்டுக்கு விவரம் தான் அதை கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க, பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எழுதிக்கோங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 1000. ஸோ 0, 1000 நான் இங்கே ப்ளாட் பண்ணுறேன். தள்ளியே பண்ணலாமே. 0, 1000.
1000. இது வந்து எக்ஸில் வந்து 500, 500,0. இதான் என்னோட ஃபஸ்ட்டு லைனு. ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட்டுக்குனால 1ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இல்லை ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த கன்ஸ்டன்ட்டோட இந்த ஈக்குவேஷனே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷனே கொண்டு வந்து இங்கே எழுத சொல்லுவாங்க. நீ 1 கூட போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது 0,400 இங்கே எடுத்துக்கலாம். 0,400 800,0னா 800. இது 500 இது வந்து 500 5000 தான். இங்கே வந்து 800,0 எடுத்துக்கிறேன். ஓகேவா? எனர்ஜியை நம்ம சொல்லித்தரல, எனர்ஜியில் வரும். ஓகே கமான், இங்கே பாருங்கள். இப்போது 2 லைனு ட்ரா பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட் லைனு, இது செகண்ட் லைன். ஓகேவா? இப்போ 2 லைனும் முடிச்ச அப்புறம் இந்த இதுக்கு என்ன மீனிங்னா ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு. இது 2 கன்ஸ்டன்ட்டுக்கு என்ன சிம்பிள் இருக்குது பாருங்கள், கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குது. ரீகால் பண்ணிக்கோங்க, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். லெஸ் தென் சிம்பிள் எல் மாதிரியே இருக்கும். லெஸ் தென் சிம்பிள் பாருங்கள், இந்த எல் மாதிரியே இருந்துச்சுன்னா பிலோன்னு அர்த்தம். கிரேட்டர் தென் சிம்பிள் அப்படி இருந்துச்சுன்னா அபவ்னு அர்த்தம். அப்போது ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட்டுக்கு கிரேட்டர் தென் தான் இருக்குது, செகண்ட் கன்ஸ்டன்ட் கிரேட்டர். ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட் இவன் தான். இவனுக்கு அபவ்னா இப்படி மேலே குட்டி குட்டியாக பென்சிலில் போடுவோங்க. எக்ஸாம்பிள் பென்சில் தானே போட போகிறீங்க, பென்சிலை குட்டி குட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கும் குட்டி குட்டியாக ஆடி பென்சிலை பண்ணிக்கோங்க. இதுக்கும் கிரேட்டர் தென் தான் இருக்குது, ஸோ அபோவ். அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் லைனுக்கும் மேலே போகணும், இந்த செகண்ட் லைனுக்கும் மேலே போகணும்னா யார் காமன் ரீஜன் வருவா, இவன் தான் காமன் ரீஜியன். ஃபஸ்ட் லைனுக்கும் மேலே செகண்ட் லைனுக்கும் மேலேனா இவன் தான் காமன் ரீஜியன். இது ஒரு கார்னர் பாயிண்ட்டு, இது ஒரு கார்னர் பாயிண்ட்டு, இது ஒரு கார்னர் பாயிண்ட்டு. இதை வேணால் அழிச்சு விட்ருங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா ஷேட் பண்ணது இதுதான். அது சும்மா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் போட்டது தான், அது இருந்தால் இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் தப்புலாம் கிடையாது. இதை நல்லா ஷேட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இந்த ரீஜன் பாருங்கள், பவுண்டே இல்லாமல் அப்படியே அது பாட்டுன்னு போயிட்டே இருக்குது. இதுக்கு பேர் தான் அன்பவுண்டட் ஃபீஸபிள் ரீஜியன். இப்போது அது என்ன சார் அன்பவுண்டட் அப்படின்னா, இதை ரீகால் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், நான் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்னை சுற்றி இந்த பக்கம் ஒரு செவர் இருக்குது, வால் இருக்குது, இந்த பக்கம் ஒரு வால், இந்த பக்கம் ஒரு வால் இருக்குது, இந்த பக்கம் டோர் வச்சு இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? நான் வந்து ஃபுல்லாக பவுண்ட் ஆகிட்டேன். பவுண்டுனா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். ஸோ இது பாருங்கள், ஒரு பக்கம் ஃபுல்லாக இஷ்டமேனிக்குன்னு இப்படியே போயிட்டே இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போனா இதுக்கு பேர் தான் அன்பவுண்டட் ஃபீஸபிள் ரீஜன். இந்த மாதிரி அன்பவுண்டட் வந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பண்ணணும். அது என்ன நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட் இப்போ கார்னர் பாயிண்ட்ஸ்லாம் யார், இந்த இவன் ஒரு கார்னர் பாயிண்ட்டு, இவன் ஒரு கார்னர் பாயிண்ட்டு, இவன் ஒரு கார்னர் பாயிண்ட்டு. ஸோ இந்த ரெண்டு எழுதிக்கலாம், கார்னர் பாயிண்ட்ஸ். இதை வேணால் சும்மா ஒரு ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க, இதை சின்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து என்னது 0,1000. இந்த பி பாயிண்ட்டுன்னு தெரியாது, நமக்கு கண்டுபிடிக்கணும். இந்த சி பாயிண்ட் வந்து 800,0. இப்படி ஒரு டேபிள் மாதிரி போட்டுட்டு இங்கே உங்கள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கொஷினில் இருக்கிற அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை யார் ஏதோ இவன் தான், இவனை எழுதணும். ஓகேவா? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் z is equal to x plus 4y. ஸோ z is equal to x plus 4y எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த பி பாயிண்ட் வேணும். கிராஃபில் நீங்கள் போடும்போது இதை பார்த்தாலே அப்படியே தெரிஞ்சிடும், இங்கே எக்ஸ் ஆக்ஸ் எவ்வளோ இருக்குது, இது ஒய் ஆக்ஸ் எவ்வளோ இருக்குது, இங்கே எக்ஸ் ஆக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம கிராஃபில் போடலை, அதனால் நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒருவேளை கிராஃப்லேயே ஃப்ராக்ஷன்ஸில் கூட வரலாம். அதனால் எப்போவுமே என்னோட ஐடியா என்னென்னா, இந்த லைன் தானே டச் ஆகுது, எந்த 2 லைன் டச் ஆகுதோ அது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்கள். இதோ இந்த லைன் ஈக்குவேஷன், இந்த லைன் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் போதும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை தூக்கிடலாம், இது தேவையில்லை. சால்வ் பண்ணி இந்த x plus 2y 800, 2x plus y 1000. இதை ஃபுல்லாக 12 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 12 மல்டிப்ளை பண்ணால் 2x plus 4y is equal to 1600. இது அப்படியே இருக்கட்டும், 2x plus y is equal to 1000. ஸோ சிம்பிளை மாற்றுறேன், இது கேன்சல் ஆகிடும். 4y minus y 3y, 1600 1000 போச்சுன்னா 600. ஸோ y is equal to 3 எப்படி தள்ளி விட்டால் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் வந்துடும். 600 divided by 3 கேன்சல் பண்ணிட்டா 200. ஸோ ஒய்யோட வேல்யூ என்னது 200. இந்த ஒய்யை 200 கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன்லேயே இதில் இதெல்லாம் போட்டுடலாம், இதில் போட்டுடலாம். இது வந்து என்னது நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அதான் நான் செகண்டாக எழுதி வச்சுருக்கிறேன். ஓகே, சப்ஸ்டிட்யூட் y is equal to 200 in equation 1. இதில் போடுங்க. ஸோ 2x plus y பிளேஸில் 200 is equal to 1000. என்ன வரும் அப்போ 2x is equal to 200 இப்படி தள்ளி விட்டால் -200. 1000 minus 200பா இங்கே பாருங்கள், 1000 minus 200 என்ன வரும்? 2x is equal to 800. கேன்சல் பண்ணிட்டா x is equal to 400.
ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 400, ஒய்யோட வேல்யூ 200. அப்போ இந்த கார்னர் பாயிண்ட் என்னது, எக்ஸு 400, ஒய் வந்து 200. 400, 200. ஓகேவா? ஸோ 400, 200 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் கொண்டு போய் இந்த ஜெட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பாருங்கள், எக்ஸ் பிளேஸில் 0 போடுறேன், ஒய் பிளேஸில் 1000 போட்டால் 4 × 1000 4000. 4 × 1000 4000 எனக்கு தெரியாதான்னு கேட்பீங்க. இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் பிளேஸில் 400, ஒய் பிளேஸில் 200. ஓகேவா? ஸோ அதை நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா போர்டில் இடம் பெருசாக நம்மளும் ஒரு போர்டு வாங்கணும். Z is equal to x பிளேஸில் 400 + 4 × y பிளேஸில் 200. ஸோ 400 + 800, 800 which is 1200. நெக்ஸ்ட் இதை போட்டால் எக்ஸ் பிளேஸில் 100, ஒய் பிளேஸில் 0 போட்டால் அது 0 ஆகிடும். இது 4. ஓகேவா? ஸோ Z is equal to 800. கொஷின் என்ன கேட்குறாங்க? மினிமம் கேட்குறாங்க. ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ. இப்போ நான் கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவில் எது இருக்குதுலே சின்னது, இவன் தான் மினிமம் அப்படின்னு எடுத்து எழுதிடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இந்த சம்மு வந்து அன்பவுண்டட் ரீஜியன் சம். அன்பவுண்டட் ரீஜியன் சம். இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பண்ணணும்னு சொன்னால அது எக்ஸ்ட்ரா ஸ்டெப் என்னென்னா, இங்கே பாருங்கள், இப்போது இதுக்கு பேர் ஆக்சுவலாக மினிமம் கிடையாது. இதுக்கு பேர் என்னென்னா ஸ்மாலஸ்ட்னு எடுத்துக்கணும். இது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ இது அன்பவுண்டட் தானே, இது பக்கம் போயிட்டே இருக்கும். இங்கே எங்கேயோ போகும்போது எங்கேயோ இதை விட ஒரு சின்னதாக ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா, அதனால் என்ன பண்ணணும்னா இந்த 800 எடுத்துக்கணும். இந்த கொஷினேருக்கு பார்த்திங்கன்னா உங்கள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அதை வச்சு புதுசாக ஒரு கன்ஸ்டன்ட் நம்மளே ஃபார்ம் பண்ணணும். x + 4y. நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. கொஷின் இருக்குது பார்த்திங்களா, உங்கள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் x + 4y இவனை அப்படியே எடுத்துக்கிட்டு, ஓகே, இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு இருக்குது, சின்ன வேல்யூ மினிமம் வேல்யூ தான் ஆக்சுவலாக, அது ஸ்மாலஸ்ட்னு எழுதியிருக்கு. அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு இதை விட சின்னதாக யாராக இருக்காங்களா, இந்த 800 விட லெஸ்ஸராக, 800 தான் பெருசு, அதை விட லெஸ்ஸராக யாராக இருக்காங்களான்னு செக் பண்ண போகிறேன். ஓகேவா? இதுவே மேக்ஸிமம் சம், ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ கேட்டாங்கன்னா x + 4y 800 விட பெருசாக கிரேட்டராக எவனாக இருக்கானா செக் பண்ணணும். ஈக்குவல்ட்டெல்லாம் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த சம் மினிமம்ங்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி அன்பவுண்டட் ரீஜன் சம் வந்துச்சுன்னா இருக்கிறதுலே சின்ன வேல்யூ மினிமம் வேல்யூ, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கொஷின்லேயே மினிமைஸ் தான் கேட்டிருக்காங்க, மேக்ஸ் மேலே மினிமைஸ் தான் கேட்டிருக்காங்க, அதான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அதை நான் ஸ்மாலஸ்ட்னு எடுத்துக்கிட்டு, ஏன்னா அன்பவுண்டட் ஸ்மாலஸ்ட்னு எடுத்துக்கிட்டு இந்த 800 விட சின்னதாக எதாவது நம்பர் இருக்கான்னு புதுசாக இது நானே இப்போ ஃபார்ம் பண்ண கன்ஸ்ட்ரெயின். இது எங்கேருந்து வந்துச்சு சார்ன்னு கேட்டால் உங்கள் கொஷின், உங்கள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இந்த Z is equal to x + 4y இவனை தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இவனுக்கு x is equal to 0 போடுங்க. லெஸ் தானோ கிரேட்டர் தானோ சும்மா ஈக்குவல் டு மாதிரி வச்சுக்கோங்க. x 0 போட்டால் 4y is equal to 800. 4 டேபிள் அடித்தா y is equal to 200 வந்துடும். ஸோ 0, 200. y 0 போட்டால் இங்கே 4 × 0 0 ஆகிடும். x is equal to 800. ஸோ 800, 0. இப்போ இதை வந்து பிளாட் பண்ணணும். 800, 0னா x ஆக்சிஸில் இது 0, இது 500. 800 இங்கே வரும்னு வச்சுக்கலாம். 800, 0. ஓகேங்களா? இங்கே போடுறேன். இப்போ 800 தான் இங்கே இருக்கும் ஆல்ரெடி. சரி ஓகே. இது ஒரு 800, 0 தான் ஆல்ரெடி இருக்குது. இதான் அந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 0, 200. இது 400. அப்போ 200 இங்கே எடுத்துக்கலாம். 0, 200. இப்போது இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஒரு டாட்டட் லைன்ஸ் தான் போடணும். டாட்டட் லைன் தான் போடணுமா? ஆமாம், டாட்டட் லைன் தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த 200, 800 ஜாயின் பண்ணி தெரிந்த டாட்டட் லைனு, இங்கே தெரிந்த டாட்டட் லைனு போட்டாச்சு. இப்போது லெஸ் தென் அர்த்தம், இப்போ தான் சொன்னேன். லெஸ் தென் அர்த்தம் பிலோன்னு அர்த்தம். அப்போ இந்த டாட்டட் லைனுக்கு பிலோனா கீழே இந்த ரீஜியன். இப்போது இதான் என்னோட ஒரிஜினல் ரீஜியன். இது நான் இப்போ புதுசாக செட் பண்ண குட்டி ரீஜியன். ஓகேங்களா? இதுக்கும் எதாவது காமனாக ஏதாவது ஷேட் ஆகுதா, ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஷேட் ஆகுதா, காமன் ரீஜன் இருக்கா? இது இங்கே போகுது, இது இங்கே போகுது. அப்போது இப்படி எழுதிடணும். x + 4y less than 800 இந்த லைனு has no common region with in the feasible region. இந்த feasible region எந்த காமன் ரீஜனும் இல்லை. அதனால் இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் என்னோட மினிமம் வேல்யூவாக மாறிடுச்சு. ஸ்மாலஸ்ட். இப்போ சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாட்டர் லைன் வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி போகுது டாட்டர் லைன். இங்கே பாருங்கள், இப்படி போகுது டாட்டர் லைன்.
காமன் ரீஜன் இங்கே வருது காமன் ரீஜன். அப்போ ஆல்ரெடி இருந்த ஃபீஸபிள் ரீஜனுக்கும் புதுசாக ஷேட் பண்ணுற ரீஜன் இங்கே ஓவர்லேப் ஆகுதா, இங்கே ஓவர்லேப் ஆகுதா, ரெண்டு ஒன்றுக்குள்ள ஒன்று இடிச்சிக்கிறாங்களா? இந்த மாதிரி இருந்தால் நோ மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லிடணும். என்ன பண்ணணும்? நோ மினிமம். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, டாட்டா லைன் இப்படி போகுது. ஆல்ரெடி இருந்து ஷேட் பண்ண இந்த ஃபீஸபிள் ரீஜனும் புதுசாக ஷேட் பண்ணுற இந்த கன்ஸ்டன்ட் ரீஜனும் இப்படி ஓவர்லேப் ஆச்சுன்னா நோ மினிமம் வேல்யூ. இந்த சம்முக்கு இது இங்கே போகுது, இது இங்கே போகுது, சம்மந்தமே இல்லாமல் போகுது. அதனால் என்னோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் மினிமம் வேல்யூ. தேர்ஃபோர் த மினிமம் வேல்யூ 800 at 800,0 முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப முக்கியமான இப்படி எழுதுங்களேன், ஒருத்தர் மார்க் குறைக்க மாட்டாங்கம்மா பேப்பர்லேருந்து. செம்ம பக்காவாக இருக்கும், செம்மையாக மார்க் இருக்கும். 5 மார்க் கேட்டாலும் சரி, 3 மார்க் கேட்டாலும் சரி. ஆனால் 2025 3 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ பக்காவாக இருக்கும், ஒரு மிஸ்டேக் வராது, ஒரு அரை மார்க்கும் குறையாது. சரியா? புரிஞ்ச சம்மு? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இப்போ தேர்ட் சம் கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே டிஸ்பிளே ஆகுதுங்களா? பாருங்கள், இது 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க 2025 நம்ம சென்னை ரீஜனில், அதாவது தமிழ்நாட்டில் கேட்டது. So for a linear programming problem, the given objective function is z is equal to x plus 2y. So objective function வந்து z is equal to x plus 2y. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? the feasible region PQRS feasible region constraints are shaded கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த PQRS கார்னர் பாயிண்ட்ஸு கொடுத்துட்டாங்க. which of the following statement is correctன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த PQRS எல்லாத்தையுமே கொண்டு போய் கொஸ்டின் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஒன்று போடுவோமா? ஃபஸ்ட்டு இந்த பி பாயிண்ட்டை போடுங்க. பி பாயிண்ட் என்னது? 3/13, 24/13. நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் z is equal to 3/x ப்ளேஸில் இது 3/13 2 into 24/13. சால்வ் பண்ண வரும் 3/13 ப்ளஸ் 24 into 2னா 48/13, which is 48 51 51/13. இது p ஓடுது. q ஓடுது என்னது? 3/2, 15/4. இப்போ இதான் மினிமமா? அப்போதான் வேலை தெரியாது. ஓகேங்களா? இது மேக்ஸிமமா? அது கேட்டாலும் தெரியாது. இதோட வேல்யூக்கும் கியூட வேல்யூக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். 4 சப்ஸ்டிட் பண்ணி கம்பேர் பண்ணிக்கலாம். 4 ஆப்ஷன் அப்புறம் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கியூ இதை கொண்டு போய் இங்கே போட்டோன்னா z is equal to 3/2 plus 2 into 15/4. ரைட்டாக இந்த 2 டேபிள் இது அடிச்சிடலாம். 3/2 plus 15/2 which is 18/2. கேன்சல் பண்ணிட்டா 9. நெக்ஸ்ட்டு 6 வந்து 7/2, 3/4. z is equal to இது கொஷினை சப்ஸ்டிட் பண்ணால் 7/2 x ப்ளேஸ் செய்வேன், y ப்ளேஸ் செய்வேன். 2 into 3/4 கேன்சல் பண்ணிட்டா 2. 7/2 plus 3/2 which is 10/2 கேன்சல் பண்ணிட்டா 5. நெக்ஸ்ட்டு எஸ்னாது 18/7, 2/7. ரெண்டுத்தையும் கொண்டு போய் இங்கே போட்டுருங்க. z is equal to 18/7 plus 2 into ஒய்க்கு பதிலாக 2/7. ஸோ இது என்ன ஆகும்னா இங்கே போகிறேன் 18/7 plus 2 to 4/7 which is 22/7. 4 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஒன்று ஒன்றா பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ z is minimum at s என்னது இதுதான் 22/7. இது வந்து 5, இது வந்து 9, 13 டேபிள் அடித்தா 26, 52. ஸோ 3.9 சம்திங் வரும். இப்போ இது வந்து 5, 9, இது வந்து 4, 3.3 7s 21. ஸோ 3 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகே, ஸோ டிவைடே பண்ணி பார்த்துடலாமே. 22 divided by 7 21, பேலன்ஸ் 1 0 பாயிண்ட் வச்சா 7, ஸோ 1 3.1 கிட்ட வருது. அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 15/13 51/13. ஸோ 3 டைம்ஸ் போட்டால் 39. ஸோ 40, 11, 12. ஸோ இது பாயிண்ட் வச்சா 0. இது வந்து 120. 13 into 7 70, 20, 91. 13 into 8 பண்ணால் 80, 24, 104. 13 into 8 104. ஸோ 3.8 கிட்ட வருது அப்ராக்சிமேட்டாக. ஓகேவா? இப்போது z is minimum at sன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷன் எஸ்ஸில் தான் மினிமமா? ஆமாம், கரெக்ட், எஸ்ஸில் தான் மினிமம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் சப்டிவிஷன் மாதிரி எஸ்ஸில் தான் மினிமம். எஸ் பாயிண்ட்டு 3.1, இது 5, 9, 3.8. அப்போ என்னது? ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சரு. முடிஞ்சிருச்சு. சரி, ஆப்ஷன் பிசிடியும் செக் பண்ணிடலாம். z is maximum at ஆரில் தான் மேக்ஸிமமா? இல்லை, 9 இங்கே மேக்ஸிமம் இருக்கான். ஸோ ஆப்ஷன் பி தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் z at p. பியோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் q. q விட கிரேட்டரா? இல்லை, ஆப்ஷன்ஸ் பி சியும் தப்பு.
நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் z at q என்னது இது வந்து லெஸ் தென் ஆரை விட லெஸ்ஸரா, இது வந்து ஆரை விட லெஸ்ஸரா இல்லை, அதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்ப்போமா. ஈஸியாக இருப்பது இப்படி தான் கேட்பாங்க. வெயிட்டேஜ் 5 மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபோர்த் சம். இது 2025 கேட்டது தான் இதுவும். சரிங்களா. நம்ம ரீசனில் வேறு ஏதோ ஒரு ஊரில் கேட்டது. ஓகே, டெல்லியோ பாம்பேவோ அங்கே இங்கே கேட்டு வச்சுக்கோங்க, மும்பையிலையோ. ஓகே, இங்கே வாங்க. இந்த காமன் ரீஜன் ஃபார் த இன்இக்வாலிட்டிஸ் எக்ஸ் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, ஒய் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வரும் எக்ஸு வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க, ஒய்யும் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தான் ஈக்குவல் டு 1ன்னா அது ஃபஸ்ட்டு. எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0னாலே ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான். இதுக்கு நான் சொல்யூஷன் எழுதிருக்கக்கூடாது, ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தான் ஈக்குவல் டு 1 இருக்கா, அதை டயக்ராமில் போடுங்களேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தான் ஈக்குவல் டு 1னா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் ஒய் 1 கிடைக்கும், ஒய் 0ன்னு போட்டால் எக்ஸ் 1 கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டு 1,0 அண்ட் 0,1. ஸோ இது பிலோ இருக்கிற இந்த ஆக்சிஸ். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஃபஸ்ட் குவாட்ரண்ட் எக்ஸ் கிரேட்டர் 0, ஒய் கிரேட்டர், பார்த்தோன்னே ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான். இதெல்லாம் ஒரு கொஸ்டினா வேறு எதுவும் ஊரில் கேட்டிருக்காங்கப்பா, நம்ம ஊரில் கேட்கலப்பா அந்த மாதிரிலாம் கொஸ்டினை. சரி, இந்த வருஷம் கேட்பாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போமா. இப்போ கொஸ்டின் நம்பர் 5 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகுதுங்களா. ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபீஸபிள் ரீஜன், ஒரு ஃபீஸபிள் ரீஜனில் எல்லா பாயிண்ட்ஸில் ஃபார் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், ஒரு சம்முக்கு மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ எங்கே கிடைக்கும்ப்பா, கார்னர் பாயிண்ட்ஸ் தானே பார்ப்போம். இப்போது இதான் வந்து ஒரு ஷேடட் எக்ஸ் ஆக்சஸ் வச்சுக்கோங்க, இது ஒய் ஆக்சஸ் வச்சுக்கோங்க, இது ஒரு இது ஒரு ஏரியா. இப்போ இதான் ஷேடட் ரீஜன் வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஒரு மேக்ஸிமம் வேல்யூ கேட்குறாங்க, இல்லை மினிமம் வேல்யூ கேட்குறாங்கன்னா இந்த கார்னர் பாயிண்ட்டு தானே இருக்கும். அவ்வளோதான். அப்போ ஆப்ஷன் என்னது, விச் இன்சைடு ஃபீஸபிள் ரீஜன் உள்ளே வரும், உள்ளே வராது. நெக்ஸ்ட்டு அது பவுண்ட்ரி லைன் வந்து ஃபீஸபிள், இந்த பவுண்ட்ரி லைனில் வரும், இந்த பவுண்ட்ரி லைனில் அப்படிலாம் இல்லை, கார்னர் பாயிண்ட்ஸ் தான் பார்ப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபீஸபிள் ரீஜன். அவ்வளோதான், கார்னர் பாயிண்ட்ஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இதுவும் வேறு ஊரில் கேட்ட 1 மார்க் கொஸ்டின். நம்ம ஊரில் இப்படி கேட்க மாட்டோம். நம்ம ஊரில் மட்டும் பாரு, ஃபஸ்ட்டு நான் போட்ட 3 கொஸ்டின் இருக்குது, அதான் நம்ம ஊரில் கேட்டது. எவ்வளோ பெருசு அந்த சால்வ் பண்ணுற மாதிரி. இது வேறு ஊரில் கேட்டுருக்காங்கப்பா, பாருப்பா. சரி விடு, பரவாயில்ல. இந்த வருஷம் நமக்கு ஈஸியாக கேட்பாங்க, விடுங்க, டோன்ட் வரி. ஓகே, எல்லா வருஷமும் மாற்றி கேட்குறது தான். ஸோ அட் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் தான் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸியாக இருக்கும். இங்கே கூட இருக்கலாம்ல கார்னர் பாயிண்ட்டு, இங்கே கூட மேக்ஸிமம் வேலையை கொடுக்கலாம்ல. ஸோ அதனால் ஆப்ஷன் டியும் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போமா. கொஸ்டின் நம்பர் 6 உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுதுங்களா. த கார்னர் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபீஸபிள் ரீஜன் ஆஃப் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எல்பிபி. கார்னர் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. கார்னர் பாயிண்ட்ஸ் என்னென்னா 2,72, 15,20, நெக்ஸ்ட்டு 40,15. and the objective function z is equal to 18x plus 9y. Then which of the following is true? ஓகேவா. ஸோ அவ்வளோதாண்ணா, இது நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் தெரிஞ்சிட போகுது. இது வந்து 13 15 2,72, 15,20, 40,15 சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துங்களேன். சப்ஸ்டிட் பண்ணினா கொஞ்சம் வேல்யூ ஸ்பெசிஃபிக்காக வரும். ஃபஸ்ட்டு 2,72 போட்டு பார்ப்போம். 2,72 z is equal to 18 into xக்கு பதிலாக 2 plus 9 into yக்கு பதிலாக 72. ஸோ 18 2s are 36 plus 9 into 2s are 9 into 72. இப்போல்லாம் எனக்கு மல்டிப்ளை பண்ண வராது, இப்படி போட்டால் தான் மல்டிப்ளை பண்ண வரும். அதெல்லாம் பழகிடுச்சு. 9 2s are 18, பேலன்ஸ் 9 63 64. இல்லை மைண்டில் மல்டிப்ளை பண்ணால் பண்ணிடுவேன், இதெல்லாம் டக்குனு வராது. ஸோ 648 ஸோ 8 10 14 பேலன்ஸ் 1. ஸோ 7 8 688 684. ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட்டு 15,20. z is equal to 18 into xக்கு பதிலாக 15 plus 9 into yக்கு பதிலாக 20. ஸோ 18 into 15 180, இது 18 into 5 90, 270. பார்த்தீங்களா, இது மைண்டில் மல்டிப்ளை பண்ணுறேன், நான் மைண்டில் மல்டிப்ளை பண்ணுறேன், ஆனால் இப்படி மாற்றி பண்ண வராது எனக்கு. 9 2s are 180. ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வரும் 180, 0 10 15 5 மீதி 1 3 4 450. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 40,15. z is equal to 18 into 40 plus 9 into 9 into 15. yக்கு பதிலாக 15. ஸோ 40 into 9 36 720 720 ப்ளஸ் நான் 90, இது ஒரு 5 15 45 135. ஸோ 800 855. ஓகேவா. ஸோ இப்போ இதில் பாருங்களேன், இதில் எது மேக்ஸிமம் வந்தால் மேக்ஸிமம். ஸோ இவ்வளோதான் மேக்ஸிமம் அட் திஸ் பாயிண்ட். திஸ் ஃபெலோ யார் இந்த மினிமம், திஸ் ஃபெலோ 15,20.
இவன் தான் மினிமம். எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு 40,15. 40,15 பாருங்கள். எந்த ஆப்ஷன் 40,15 மேக்ஸிமம். ஆப்ஷன் சி வருது மேக்ஸிமம். மினிமம் அட் 15,20. அவ்வளோதான். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சார் ஆப்ஷன் டியும் வருது. ஆப்ஷன் டி வருது. இது மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மினிமம் அட் 2,72 இதை சொல்லியிருக்காங்க. அது தப்பு தானே. இதுதான் கரெக்டு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் சி. இதுவும் 2025 போர்டு எக்ஸாம் கொஷின் தான். இது வேறு ஒரு ரீஜனில். போன கொஷின் பேப்பர் வேறு ரீஜன். இது வந்து மொத்தம் 7 ரீஜன் கிட்ட இருக்கும்ப்பா. ஸோ எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்களா. இப்போ 7th கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் பாருங்கள். இஃப் த ஃபீஸபிள் ரீஜன் ஆஃப் த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் வித் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் z is equal to ax plus by. z is equal to ax plus byங்கிறது என்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனா இஸ் பவுண்டடா, தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். ஈஸி தான். நம்ம யோசிச்சு சொல்லணும். முடிஞ்சிச்சு. பவுண்டட்னா எல்லா பக்கமும் கவர் ஆகிருக்கு. இது ஒரு ரீஜன். இப்போ ஷேடட் ரீஜன் இப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா பக்கமும் கவர் ஆகிருக்கு. ஓகேவா. இந்த மாதிரி கவர் ஆகிருக்கு. பவுண்டட். இப்போ நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன்னா என்னை வீடை சுற்றி செவரு இருக்கும்ல, வால், இங்கே டோர் இருக்குன்னு கவர் ஆகிருக்கு. அதான் பவுண்டட். நெக்ஸ்ட்டு இட் வில் ஒன்லி ஹேவ் த மேக்ஸிமம் வேல்யூ. அது எப்படி தப்பு. மினிமம் வேல்யூ கூட கண்டுபிடிக்கலாம்ல. தப்பு. ஏ தப்பு. நெக்ஸ்ட்டு பி இட் வில் ஒன்லி ஹேவ் த மினிமம் வேல்யூ. அவனும் தப்பு. நெக்ஸ்ட்டு சி இட் வில் ஹேவ் போத் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ். பவுண்டட் ரீஜன்னா இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும், மினிமம் வேல்யூ இருக்கும். அது கரெக்டு தான். ஓகேவா. இருங்க டியும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இட் வில் நெய்தர் ஹேவ் மேக்ஸிமம் இருக்காது, மினிமம் இருக்காது. இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் சி. ஒரு ரீஜன்னா கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் இருக்கும், ஒரு மினிமம் இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்டில் மேக்ஸிமம் இருக்கும், ஏதோ ஒரு பாயிண்டில் மினிமம் இருக்கும். கரெக்டாக. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ 7th சம்மு பார்த்தீங்களா. எல்லா சம்மும் சும்மா டப்புன்னு போயிட்டு இருக்குது. அவ்வளோதாங்க எல்பிபி. ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். ஓகே. கொஷின் நம்பர் 8. இது வந்து 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ சால்வ் த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். மேக்ஸிமைஸ். இது மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்ட் ஒன்று 3 கன்ஸ்டன்ட் கொடுக்குறாங்க. இந்த கன்ஸ்டன்ட்டுக்கு என்ன மீனிங்னா இட் சிம்பிளி மீன்ஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். x greater than or equal to 0, y greater than or equal to 0 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் டயக்ராம் வரணும். இப்போ இது ஒன்று 0 இருக்குது, ஒன்று நெகட்டிவில் இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும் இந்த சம்மு. இங்கே பாருங்கள் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் இந்த கன்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். x minus y greater than or less than or equal to 0 வச்சுக்கலாம். ஸோ x 0ன்னு போட்டால் yயும் 0 தான், y 0ன்னு போட்டால் xம் 0 தான். இது அப்படியே இருக்கட்டும். சரி என்ன சார் எப்படி இருக்கா. அப்படியே இருக்கட்டும். சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு x minus 2y is equal to minus 2ன்னு இருக்குது. ஓகேங்களா. minus 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து x is equal to 0ன்னு போட்டால் என்ன வரும். x 0னா minus 2y is equal to minus 2. கேன்சல் பண்ணால் y 1. y 0ன்னு போட்டால் என்ன வரும். y 0 அது ஃபுல்லாக 0 ஆகிடும். x is equal to minus 2 வந்துடுச்சு. ஓகேவா. இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 0,1 minus 2,0. இப்போ இந்த வேல்யூஸை இது அப்படியே இருக்கா. இந்த வேல்யூஸ் தான் பாருங்கள். 0 1 2ன்னு சின்ன நம்பர்ஸ் தான். அப்போ இதுக்கேற்ற மாதிரி ரேண்டமாக நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு சும்மா 1 போடுங்க. ஸோ 1 minus y is equal to 0. இது y எப்படி தள்ளிட்டா 1 is equal to y. yயும் 1 தான். ஸோ இது ஈக்குவல் நீங்கள் பாருங்கள். இதை பார்த்தாலே தெரியுது. எக்ஸு இந்த மைனஸ் y எப்படி தள்ளிட்டா ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸ் என்ன ஒய் தான். ஸோ இங்கே ஒரு -2 இருக்கா, நம்ம ஒரு +2 போட்டுக்கலாம். எக்ஸு 2னா ஒய்யும் 2, எக்ஸ் 3னா ஒய் 3. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி 0 வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜீரோஸ் தான் வரும். எக்ஸ் 0னா ஒய் 0, ஒய் 0னா எக்ஸ் 0. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், செகண்டாக இருக்கிறவனோ தேர்டாக இருக்கிறவனோ சால்வ் பண்ணணும். இவனை சால்வ் பண்ணிவிட்டு இவனுக்கு வர்ற நம்பர்ஸை பார்க்கணும். இதே மாதிரி நம்பர்ஸ் மாதிரி எடுக்கணும். இப்போ இங்கே வந்து ஒரு 1 -2 இருக்கிறனால நான் 1 2ன்னு எடுத்தேன். இப்போ இதுவே இங்கே ஒரு 10 ஒரு 14 இருந்தால் நானும் ஒரு 10 20 30 எடுப்பேன். அந்த மாதிரி எடுப்பேன். இப்போ இங்கே 1 2 இருக்கும்போது நான் இங்கே 100 200 எடுத்தால் அது நல்லா இருக்காதுல்ல. ஏன்னா உங்களுக்கு டயக்ராம் வரையும் போது ஸ்கேல் வேல்யூ போட முடியாது. 1 2னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடுவீங்க. 100 எடுத்தால் ஸ்கேல் வேல்யூஸ் போட முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே இந்த ஜீரோஸ் வந்துச்சுன்னா மட்டும் என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கவனை சால்வ் பண்ணுங்கள். அவனை சால்வ் பண்ணிட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஓகேவா. டயக்ராம் போடலாமா இப்போது இவனுக்கு. ஸோ இப்போது இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் 1 ஒய்யும் 1 ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும். 1 1 2 2னா இங்கே இருக்கும். 1 1 2 2 3 3ன்னு போயிட்டே இருக்கும். இது ஃபஸ்ட்டு லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் லைன் என்னது, எக்ஸ் 0 ஒய் 1 0,1 இங்கே எடுத்துக்கலாம். 0,1 ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து -2,0 -2னா இங்கே தள்ளி வருதுன்னு வச்சுக்கலாம். நான் ரஃபாக போகிறேன்னா எனக்கு கொஞ்சம் டயக்ராம் மாறிக்கிரி வரும். நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. நீங்கள் கிராஃப் ஷீட்டை போட்டு பாருங்கள். இப்போ இப்படி வழியாக இப்படி போகுது இந்த லைன். ஓகேவா. ஸோ 2 லைனையும் போட்டாச்சு. இது செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், இது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்.
ஓகேவா? போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த நெகட்டிவை ட்ரா பண்ணியிருக்கீங்க, இதை வந்து ரப்பர் எரேசரை வச்சு இவனை அழிச்சு விட்டுறணும். நம்ம கொஷினில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 நெகட்டிவ் சைட் டச்சே பண்ணக்கூடாது. அப்போது இது சும்மா எக்ஸு, இது எக்ஸ் டேஷ்னு போட்டு சும்மா இந்த ஏரோ மார்க் பண்ணால் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக இப்படி ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏரோ மார்க், அவ்வளோதான். ஓகேவா? நெகட்டிவ் நான் டச் பண்ணிட்டு நீங்கள் காட்டவே கூடாது. ஓகே, ஏன்னா ஆன்சருக்கு இந்த மாதிரி இருக்குது. நெகட்டிவ் இந்த பையனை நெகட்டிவ் யூஸ் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸ் எதிர்பார்த்துக்கூடாது, பார்த்துடக்கூடாது. இது ஃபஸ்ட் கன்ஸ்டன்ட், செகண்ட் கன்ஸ்டன்ட் லைட்டாக எரேஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, எரேஸ் பண்ணாமல் விட்டால் தப்பெல்லாம் கிடையாது. சரி, வேண்டாம்னு தோணுச்சு. ஆன்சர் கீழே இப்படி தான் இருக்கும் டயக்ராம்ஸ் மோஸ்ட்லி. ஓகேங்களா? நெகட்டிவ் அவங்க சொல்லவே மாட்டாங்க. இப்போ இது ரெண்டும் இங்கே கட் ஆகுது. ஓகேவா? ஃபஸ்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிடும். ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இல்லை ஃபஸ்ட்டு ஷேடட் ரீஜன் பார்ப்போம். இப்போ கிரேட்டர் தென் 0 இருக்கா, இங்கே பாருங்கள். இப்போது இது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின். ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. இந்த நடுவில் போகிறவனுக்கு கிரேட்டர் தென்னா இந்த பக்கமானு எனக்கு தெரில. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும், ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்துக்கணும். இப்போ இது வந்து 1, இது வந்து 1, இங்கே 1 இருக்கிறனால இது வந்து 2, இது வந்து ஒரு 3ன்னு இருக்கும். இப்போ இது சும்மா ஒரு 3, இங்கே 1 இருக்கலாம், இங்கே 3, 1 எடுத்துக்கிறேன். 3, இதை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினில் போடுங்க. போட்டால் 3 - 1 greater than or equal to 0, 2 greater than or equal to 0. ஆமாம், 2 வந்து greater than 0 தான், கரெக்டு தான். அப்போது இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது கிரேட்டர் தென்னா இவன் தான் வரணும். ஸோ ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு என்னோடய ரீஜியன், ஷேடட் ரீஜியன் இந்த சைடு இப்படி போகணும். நல்லா பார்த்துக்கோங்கப்பா. இப்போ நார்மலாக லெஸ் தென் கிரேட்டர் தென்னா லைனுக்கு இப்படி, இப்போ லைன் இப்படி போகுதுன்னா பிலோ இப்படி இங்கே பாருங்கள், இப்படி இருக்குன்னா பிலோ, லெஸ் தென்னா அபோவ்னா இப்படி போட்டுடலாம், கிரேட்டர் தென்னா. இது நடுவில் போகிறனால லெஸ் தென் எனக்கு தெரியல, இந்த கிரேட்டர் தென்னா எனக்கு எப்படி போகும்னு தெரில. அதனால் ஒரு பாயிண்ட் ரேண்டமாக எடுத்தேன். நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். இந்த 2, 1 எடுத்துக்கலாம், இங்கே ஒரு 10, இங்கே 1 எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே வர மாதிரி எடுத்துக்கோங்க. கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இதான் ரீஜன். பண்ணலைன்னா இவன் பண்ணலை, அப்போனா இந்த பக்கம் இருக்க வந்தால் ரீஜன் இப்படி ஷேட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டும் வந்து கோளாராக இப்படி நடுவில் போகுது, இப்படி கோளாராக இப்படி போகிறான். இவனுக்கு இந்த கர்மாந்திர பூச்சவனுக்கும் கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ இவனை நான் இந்த பக்கம் போகிறானா இப்படி போகிறானான்னு தெரில. ஸோ இதுக்கும் ரேண்டமாக ஒரு பாயிண்ட், இந்த 3, 1 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாயிண்ட் எடுத்துக்க சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இந்த செகண்ட் கன்ஸ்ட்ரெயினில். இதில் போடுவோமா, 3, 1 எக்ஸ் பிளேஸில் 3, ஒய் பிளேஸில் 1 greater than or equal to -2. 3 - 2 greater than or equal to -2. 1 is greater than or equal to -2. ஆமாம், 1 வந்து -2 பெருசு தான், கரெக்டு தான். அப்போது செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் இந்த ரீஜன் பிலோ ரீஜன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் கீழே தான் வரும். ஸோ இதுக்கும் கீழேனா யார் ரீஜியனு? இதுதான் ஷேடட் ரீஜியன். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, புரிஞ்சிச்சா? இதுதான் ஷேடட் ரீஜியன். நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கும் கீழே வரணும், இந்த லைனுக்கும் கீழே வரணும்னா ஸோ இதுதான் ஷேடட் ரீஜியன். ஷேடட் ரீஜன் புரிஞ்சு. இப்போ இந்த ஷேடட் ரீஜன் இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் அன்பவுண்டட் ஷேடட் ரீஜியன். ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே செகண்ட் சம் நினைக்கிறேன், செகண்ட் சம்மு நம்ம தான் போட்டிருந்தோம், அன்பவுண்டட் தான். ஸோ அன்பவுண்டட் ஃபீஸபிள் ரீஜியன். அன்பவுண்டட் வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் போடணும். ரைட்டாக? இது டயக்ராம் வரைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணி கால் பண்ணிக்கிறீங்களா? சார் எனக்கே தெரியும் சார், நானே போட்டுருவேன். சூப்பர்ப்பா, உங்கள் மைண்ட் வாய்ஸை தானே கேட்குது, இங்கே வரைக்கும் கேட்குது. இப்போது சொல்யூஷனில் ஒரு டேபிள் போட்டுட்டு, ஓகேங்களா, கார்னர் பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். நீ இப்படி குட்டி குட்டியாக போடுறேன், சரி இங்கே போடலாம். கார்னர் பாயிண்ட்ஸு இங்கே கண்டிஷன் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2y. கொஷின் மேலே தானே இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2y. இப்போ இந்த ரீஜனுக்கு கார்னர் பாயிண்ட் யார்? இவன் ஒரு பாயிண்ட்டு, இங்கே வந்து இவன் ஒரு பாயிண்ட்டு. ஓ, இங்கே 2, நான் ப்ளாட்டே பண்ணியிருக்கேன், ஆனால் அது வருமானு தெரியல. ஒரு சால்வ் பண்ணி பார்ப்போம். இந்த பக்கம் போயிட்டே இருக்கனால கார்னர் பாயிண்ட்ஸ் எதுன்னு தெரில. ஸோ இந்த சைடில் இருக்கவங்க கார்னர் பாயிண்ட்ஸ் வர மாட்டாங்க, கார்னரில் வரணும். இவெல்லாம் கார்னர் கிடையாது, இவெல்லாம் ரீஜன் மேலேயே இருக்கிறோம். ஓகேவா? ஸோ 0, 0, 1, 0, 0 இது வேணால் ஓன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் ஒரு கண்டுபிடிக்கணும். இது 2, 2 நம்ம இதில் காட்டுது. நம்ம எதுக்கும் சால்வ் பண்ணி பார்ப்போம். நம்ம கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணல, சால்வ் பண்ணி பார்ப்போம். 1, 0, 0, இன்னொன்று ஏன்னு ஒரு பாயிண்ட், அது ஓன்னு பேர் வச்சுட்டேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ரெண்டுமே டச் ஆகிற இந்த பாயிண்ட் கிடைக்கும். சால்வ் பண்ணி பார்ப்போமா? x - y = 0. இது x - 2y = -2.
சிம்பிளை மாற்றுறேன், மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு சிம்பிள் இது கேன்சல். ஸோ 2y மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ y வந்து 2 வருது. இதை கொண்டு போய் இங்கே போடுங்க. ஸோ எக்ஸு மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0, தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. y2னா x2. ஆமாம்ப்பா, கிராஃபெல்லாம் போட்டால் என்னோடய இதுலேயே கரெக்டாக வந்திருப்பா. 2,2 தான்ப்பா அந்த பாயிண்ட்டு. இப்போ ரெண்டுத்தையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். z is equal to 0 plus 2 into 0, அது 0 தான். z is equal to 2, that is 2 plus 2 into 2 plus 4 which is 6. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் இது எது மேக்ஸிமம்? கொஷனில் பாருங்கள், மேக்ஸிமம் தான் கேட்குறாங்க. இவனை உடனே மேக்ஸிமம் வேல்யூன்னு எழுதிடக்கூடாது. இவனுக்கு பேர் லார்ஜஸ்ட் வேல்யூ, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எரேஸ் பண்ணிடுறேன். இவனுக்கு பேர் என்னது? லார்ஜஸ்ட்டு. அன்பவுண்டட் சம்மு வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் பண்ணணும். இப்போ இந்த லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட் சம்மில் ஐ திங்க் செகண்ட் சம் போட்டு நினைக்கிறேன் இதே மாதிரி கான்செப்ட்டில். அதை மினிமம் கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். வீடியோ வேணால் முன்னாடி போய் பார்த்துக்கோங்க. 6. இப்போ இந்த 6ஐ விட அன்பவுண்டடுங்கிறனால இந்த பக்கம் ரீஜன் போய்கிட்டே இருக்கும், அன்பவுண்டட் போய்கிட்டே இருக்கும். 6ஐ விட பெருசாக வேறு யாராவது இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த 6ஐ இந்த கொஷினை எடுத்துக்கோங்க. x plus 2y 6. 6ஐ விட பெருசாக யாராவது இருக்காங்கன்னு செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதுக்கு ரீஜன் போடணும். x 0 எடுத்தால் y என்ன வரும்? 2y equal to 6. ஸோ y is equal to 3 வந்துடும். y 0 எடுத்தால் x என்ன வரும்? 6. இதை பிளாட் பண்ணிக்கோங்க. 0,3 அண்டு 0,6. x axis 0, y axis 3. 0,3 ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸில் 6, ஒயில் 0. 6,0. ஸோ இங்கே எடுத்துக்கலாம் 6,0ன்ட்டு. ஐயோ, டாட்டட் லைன்ஸ் போடணும். சாரி, ஒரே கூட போட்டேன். வாயிலே பேக்ரவுண்ட் பிஜிஎம் கொடுக்குறேன். டாட்டட் லைன்ஸாக போட்டேன். ஓகேங்களா, இதுதான் டாட்டட் லைன், புதுசாக கண்டுபிடிச்ச லைன். இப்போ இதுக்கு கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் கொடுத்தா, இந்த லைனுக்கு கிரேட்டர் தென் கொடுத்தா இது வந்து லெஸ் தென். இப்படிலாம் போச்சு நமக்கு ஈஸி. இப்போ நம்ம நார்மல் சம்ஸ்லாம் போடுவோம்ல, இப்படி போச்சுன்னா லெஸ் தென்னா கீழே, இப்படி போச்சுன்னா லெஸ் தென்னா கீழே, இப்படி போச்சுன்னா கிரேட்டர் தென்னா மேலே. அப்போ இந்த லைன் இப்படி தான் போகுது. கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க. கொடுக்கல சார், நீங்கள் தான் சார் எழுதுறீங்க. அதான் நம்ம தான் இதை விட பெருசாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். கிரேட்டர் தென்னா இந்த லைனுக்கு மேலே இப்படி போகும் ரீஜன். வேணா ஒரு ரேண்டமாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், சாட்டிஸ்ஃபை பண்ணான்ட்டு. அவ்வளோதான். இப்போது இங்கே ஓவர்லேப் ஆகிறான். இதுக்கு மேலே போச்சுன்னா இந்த ரீஜியன் ஆல்ரெடி ஷேடட் ரீஜன் இங்கே இருக்குது. இதுதான் ஆல்ரெடி ஷேடட் ரீஜன். அதில் அது புதுசாக ஷேடட் ரீஜனும் வந்து ஓவர்லேப் ஆகுதா? காமனாக ரெண்டுத்துக்கும் காமனாக சம் பார்ட்ஸ், இந்த பார்ட்ஸ் காமனாக இருக்கா? அப்போது இந்த சம்முக்கு நோ மேக்ஸிமம் வேல்யூ. ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு இது பாருங்கள். நீங்கள் எப்படி திரும்ப எழுதணும்? சின்ஸ் the feasible region is unbounded. Feasible region is unbounded. So here the x plus 2y greater than 6 has common region. இவனுக்கும் நம்ம feasible region காமனாக region இருக்கு. Therefore z has no maximum value. மேக்ஸிமம் வேல்யூவே கிடையாது. புரிஞ்சுதா? நல்லா பார்த்துக்கோங்க. சம் புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணணும். பிளாட் பண்ணி ரெண்டுத்தையும் ட்ரா பண்ணி ரீஜன் கண்டுபிடிச்சா இந்த ரீஜன் வந்து அன்பவுண்டட் இப்படி போயிட்டே இருக்கும். அன்பவுண்டடாக இருந்தால் கொஷினில் மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா இந்த லார்ஜ் 6 இதை விட பெருசாக ஒருத்தருக்கான செக் பண்ண போகிறோம். இந்த கொஷினை தூக்கி போட்டால் 6ஐ போட்டுக்கோங்க. இதை விட பெருசாக கிரேட்டர் தென் சிம் போடுங்க. இப்போ இது x 0 y கண்டுபிடிங்க, y 0 x கண்டுபிடிங்க. இதை பிளாட் பண்ணி ஒரு டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு கிரேட்டர் தென்னா பாருங்கள், கிரேட்டர் தென் லைனுக்கு மேலே இப்படி ரைட்டாக. ஸோ இந்த சைடு வரும். ஸோ இப்போ இந்த சைடு வரும்போது ஆல்ரெடி ஷேடட் ரீஜன் இங்கே இருக்குது. அதோட இந்த ரீஜன் ஓவர்லேப் ஆகுது. கரெக்டாக ரெண்டுக்கும் காமனாக ஷேட் ஆகுது. இதுவும் இங்கே வருது, இவனும் இங்கே வரும். அப்படி வந்துச்சுன்னா நோ மேக்ஸிமம் வேல்யூ. இதே மினிமம்க்கு இதே மாதிரி இந்த மாதிரி வந்துச்சுன்னா நோ மினிமம் வேல்யூ. ஸோ நீங்கள் எழுதணும் feasible region is unbounded. ஸோ இந்த x plus 2y greater than 6 has common region with this feasible region. ஓகேங்களா? with feasible region. என்னோட feasible regionோட காமன் ரீஜன் இருக்குது. ஸோ z has no maximum. இப்படி எழுதுங்களேன். ஒரு மார்க் கூட யாருமே குறைக்க மாட்டாங்க உங்கள் பேப்பரில். குறைக்கவே முடியாது, அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும். இதே மாதிரி போட்டுனா செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்கேல் வேல்யூ போடணுமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸ்கேல் வேல்யூ சேலுன்னு போட்டேன். ஸ்கேல் வேல்யூ ஆக்சுவலாக ஆன்சர் கீழே கொடுக்க மாட்டாங்க.
போட்டாலும் தப்பு கிடையாது, போடலாலும் மார்க்கில் குறைக்க மாட்டாங்க. பட் சென்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டு வைங்க. நம்ம பேப்பர் யாரும் மிஸ்டேக் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 9 பார்ப்போமா? இப்போது 9th கொஷின். இது வேறு ரீஜனில் கேட்ட ஒரு 3 மார்க் கொஷின். சரிங்களா? ரைட். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இல்லை அதே ரீஜன் தான். இப்போ வந்து டெல்லின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே செட் 2ல் கேட்ட கொஷின். செட் 1 அந்த கொஷின் கேட்டிருந்தாங்களா? இது செட் 2. ஓகே, சொல்யூஷன் இதுவும் 2025 தான் போர்டு கொஷின். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மேக்ஸிமைஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. சப்ஜெக்ட் 2 இதில் பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் 0, ஒய் கிரேட்டர் தான் ஈக்குவல் 0 கொடுக்கல. ஆனால் எக்ஸும் ஒய்யும் 14 பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூட ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான். ஓகேவா? நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலான்னு பாருங்கள். நம்மளா கன்ஃபியூஸ் ஆகிறவங்க, நம்ம மற்றவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி விடுறவங்க. ஸோ இப்போ ஒரு கன்ஸ்டன்ட்டாக போடுவோமா? இங்கே பாருங்கள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிரேட்டர் தானோ லெஸ் தானோ ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் 0ன்னு போட்டால் ஒய் வந்து 80, ஒய் 0ன்னு போட்டால் எக்ஸு வந்து 80. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கன்ஸ்டன்ட் எடுத்துக்கோங்க. 2x + 3y = 100. எக்ஸு 0ன்னு போட்டால் இது வந்து 0 ஆகிடும். 3y = 100, y = 100/3. 100 3 டிவைட் பண்ண என்னப்பா வரும்? ஸோ 3 3s are 9, பேலன்ஸ் 10. 3 3s are 9, பேலன்ஸ் 1, 10, 33 பாயிண்ட் சம்திங். 3 போக சும்மா அப்படியே வச்சுக்கலாம். கிராஃபில் சும்மா அப்ராக்சிமேட்டாக தான் மார்க் பண்ண முடியும். ஓகேங்களா? கரெக்டாக தான் மார்க் பண்ண முடியுது சார். அவ்வளோ அக்யூரேட்டாக பார்க்கணும் இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? y 0 போட்டால் 2x = 100, x = 50. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு கன்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க. எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 14னா எக்ஸ் ஈக்குவல் டு 14, ஒய் ஈக்குவல் டு 14. ஸோ இதுவும் கன்ஸ்டன்ஸ் தான். மொத்தம் 4 கன்ஸ்டன்ஸ். இது எல்லாமே கண்டிஷன்ஸ். எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, அதுவும் கன்ஸ்டன்ட் தான். இதெல்லாம் கன்ஸ்டன்ஸு. ப்ளாட் பண்ணுவோமா? இப்போ டயக்ராம் போடுவோமா? இது நெகட்டிவ்லலாம் வரலையே, வரல. ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். எக்ஸ் = 14னா எக்ஸில் சும்மா 14 நான் இங்கே எடுக்கிறேன், எடுத்துக்கிட்டே எடுத்துக்கலாம். எக்ஸ் வந்து 14 எடுக்கிறேன். 14ல் ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது எக்ஸ் = 14. ஒய் 14னா ஒய் 14 நான் சும்மா இங்கே எடுக்கிறேன். இங்கே வாங்க, இது ரொம்ப தூரம், ஏன்னா இங்கே ஒய் 80லாம் போகுது. ஸோ 14 நான் இங்கே எடுக்கிறேன். இது வந்து ஒய் = 14, இது வந்து 14. இது ரெண்டு முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு எக்ஸில் 0னா ஒய் வந்து 80, இங்கே 0னா இது வந்து 80யா இங்கே வச்சுக்கணும். இல்லை இன்னும் தூக்கி கூட வச்சுக்கலாம். இங்கே எக்ஸில் 0னா ஒய் வந்து 80. நெக்ஸ்ட்டு ஒயில் 0னா எக்ஸு வந்து 80, இது 14னா 80 இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னும் கூட தள்ளி கூட வச்சுக்கலாம். இங்கே வச்சுக்கலாம் 80, 0. ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ணால் இப்படி வருது. சரி, இங்கே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் கிராஃப் ஷீட் போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கேல் வேல்யூஸாக பார்த்து போடுங்க, பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு. இது எக்ஸு 0னா ஒய் வந்து 33, எக்ஸு 0னா இது 14ப்பா, இது 14, இது 80, 33 இங்கே சும்மா கொஞ்சம் நடுவில் எடுத்துக்கலாமா? இங்கே எடுத்துக்கலாம். 0,33.3 இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னது? எக்ஸு வந்து 50 இங்கே வச்சுக்கலாமா? இது 80னா 50 இங்கே வச்சுக்கலாம். 50,0 கிராஃப் போட்டிங்கன்னா பக்காவாக தெரியும் கிராஃபில். ஸோ இதான் என்னோடய ரீஜன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் வருது. நான் கிராஃப் ஷீட் இல்லாதனால எனக்கு இப்படிலாம் வருது. ஸோ இது வந்து எக்ஸ் = 14 லைனு, இது ஒய் = 14, இது வந்து ஃபஸ்ட் கான்ஸ்டன்ட் வந்து இவன் வந்து செகண்ட் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? நீங்கள் கிராஃபில் போட்டிங்கன்னா பக்காவாக அழகாக இருக்கும். எனக்கு கூட எங்கேயாவது 1 2 மிஸ் ஆனால் கூட மிஸ் ஆகும், உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது. இப்போது ஃபஸ்ட் கான்ஸ்டன்ட்டுக்கு லெஸ் தென். ஸோ இதானே ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட். லெஸ் தென் அந்த லைனுக்கு பிலோ, கீழே குட்டியாக போட்டுக்கோங்க. லாஸ்ட் டைம் கூட அழிச்சிக்கோங்க குட்டியாக. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டுக்கு பிலோ. நெக்ஸ்ட்டு செகண்ட் கான்ஸ்டன்ட் கிரேட்டர் தென். ஸோ இதுதான் லெஸ் தென் சிம்பிள், எல் மாதிரியே இருக்கும். லெஸ் தென் பிலோன்னு அர்த்தம். இது கிரேட்டர் தென் சிம்பிள். செகண்ட் கான்ஸ்டன்ட்டுக்கு அபோவ். இதுதான் செகண்ட் கான்ஸ்டன்ட், இதுக்கு அபோவ். இதுக்கு மேலே போகணும், இப்படி போகணும், இப்படி ஃபுல்லாக போகணும். நெக்ஸ்ட்டு எக்ஸும் கிரேட்டர் தென் 14, 14ஓட பெருசாக இருக்கணும், ஒய்யும் 14ஓட பெருசாக இருக்கணும். ஸோ இதுதான் 14ஓட பெருசுனா இந்த சைடு, 14ஓட பெருசாக போகணும். ஒய்யும் கிரேட்டர் தென் 14ஓட பெருசாக போகணும். இந்த 14ஓட பெருசாக மேலே போயிட்டே இருக்கணும். 15 16 17 ஓகேங்களா? இதோட பெருசாக போகணும். அப்போ பாருங்களேன் எந்த ரீஜன் வருது? இதுக்கும் மேலே, இதுக்கு கீழே, இதுக்கு மேலே, இதுக்கு இப்படி. சார் என்ன சார் பண்ணுறீங்க? அது சொல்லி காமிச்சோம்ப்பா. ஓகேங்களா? இதுக்கு மேலே போகணும். அப்போது இங்கே பாருங்கள் இந்த ரீஜன் தான் வருவோம்.
இதுதான் ரீஜியன். ஓகேவா? இங்கே பாருங்கள், கார்னர் பாயிண்ட்ஸ் தான் சும்மா செம்மையாகுது. இது 1 2, இங்கே 1 3, இங்கே 1 4. ஸோ இந்த ரீஜன் வராது, ஏன்னா இதுக்கு மேலே வேணும். அப்போது இந்த ரீஜன் வராது, இந்த லைனுக்கு கீழே போயிடுச்சு. ஸோ இந்த குட்டி ரீஜன் வருமானு பார்த்தா இந்த லைனுக்கு மேலே வேணும். பாருங்கள், இந்த குட்டி ரீஜன், இந்த குட்டி திஸ் பாய் இதுக்கு மேலே வேணும். ஸோ இந்த ரீஜன் தான் வரும். இதுக்கும் மேலே இதுக்கு கீழே இவன் தான் ரீஜன். ஸோ இது பாயிண்ட் எடுத்துக்கலாம், ABCD. நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கலாம், ABCD மாற்றி. ஓகேவா? இப்போ இந்த கார்னர் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் சம் முடிஞ்சிச்சு. சூப்பராக இருக்குது டைக்ராமு, எனக்கே பார்க்க அழகாக இருக்குது, என் கண்ணே பற்றும் பொழுது. இப்போ பாருங்கள், இப்போது இந்த A பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா இல்லை யார் மீட் ஆகிறான்னு பாருங்கள். x = 14 லைனு. ஸோ பாயிண்ட்டுக்கு Aக்கு ஃபஸ்ட்டு A ஃபைன் பண்ணுவோம். x = 14 இங்கே டச் ஆகுது. 14ம் யார் ஃபஸ்ட் லைனும் டச் ஆகுறாங்க. ஃபஸ்ட் லைனு இவன். x + y = 80. இது வந்து 80 30 இல்லை 80. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் இந்த A பாயிண்ட் கிடச்சிடும். x 14 இங்கே போடுங்க, அவ்வளோதான், y கிடைக்க போகுது. ஸோ y = 80 - 14. 80ல் 14 போச்சுன்னா என்ன வரும்? 76 இப்போ வரும் 66பா, 70 80. ஸோ 14, 66. இந்த பாயிண்ட் வந்து A பாயிண்ட் வந்து 14, 66. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த B பாயிண்ட் இங்கே யார் டச் பண்ணுறா? இங்கேயும் x 14 தான் டச் ஆகுது. அப்புறம் செகண்ட் லைனு. ஸோ பாயிண்ட் Bக்கு x 14ம் செகண்ட் லைன் ஈக்குவேஷன் டச் ஆகுறாங்க. இது செகண்ட் லைன் தானே. 2x + 3y > 100. ஸோ 2x + 3y = 100. இந்த x 14 போட்டால் 2 × 14 + 3y = 100. ஸோ 3y = 100 - 2 14s are 28, இது -28 ஆகிடும். ஸோ 3y = 80 72 72. இது 3 டேபிள் அடித்தா 2 × 6 4 24. y வந்து 24. ஸோ x 14னா y வந்து 24. இந்த B பாயிண்ட் வந்து 14, 24. பயங்கரமாக இருக்குது, பார்த்து போடணும். இப்போ இந்த C பாயிண்ட்டு ஓகேங்களா? இங்கே யார் டச் ஆகிறா? y 14ம் செகண்ட் லைனும் டச் ஆகுது. y வந்து 14 இங்கே இருக்கிற அவன் டச் ஆகுது, அவனும் இந்த செகண்ட் லைன் ஈக்குவேஷன் இதுதான். 2x + 3y = 100. ஸோ y பிளேஸில் இந்த 14 போடுங்க. 2x + 3 × 14 = 100. 2x + 3 இதை கூட இப்படி தள்ளி விட்டுடலாம். = 100 - 3 × 14 30 42 42. 2x = ஸோ இதில் போச்சுன்னா 58. இதை கேன்சல் பண்ணிட்டா x = 29. ஸோ இந்த C பாயிண்ட் என்னது? 29, 14. இந்த 14. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த D பாயிண்ட்டு இவன் யார் டச் பண்ணுறா? y = 14 லைனும் ஃபஸ்ட்டு லைனும் டச் ஆகுது. இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது பாருங்களேன். எக்ஸாம்லாம் போடணும். ஒரு செட்டில் <0 நெகட்டிவ்லாம் வச்சு ஆரிஜினலில் பாஸ் ஆக எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. இன்னொரு செட்டில் கேல்குலேஷன் பாட்டை பெருசு பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா? எல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறாங்க. நைஸ், நல்லா எடுக்கிறாங்க கொஸ்டின் பேப்பர், போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். y = 14. ஸோ இது 14 ஃபஸ்ட் லைன் ஈக்குவேஷன் யார்? x + y = 80. ஸோ x + y = 80. இந்த y வந்து 14 போடுங்க. x + y பிளேஸில் 14 = 80. x = 80 - 14. x = 70 66. ஸோ இது வந்து D பாயிண்ட் வந்து 66, 14. அவ்வளோதான். ஸோ ABCD எல்லா பாயிண்ட்டுமே கண்டுபிடிச்சிட்டேன். கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் கிடச்சிரும். போடுவோமா? ஸோ இங்கே வந்து கார்னர் பாயிண்ட்ஸ், இங்கே வந்து z = 20x + 30y. 4 பாயிண்ட் போட்டுடலாம். 3 4. ஃபஸ்ட்டு இந்த A பாயிண்ட் என்னது? 14, 66. B பாயிண்ட் என்னது? 14, 24. 14, 24. இது வந்து 14. C பாயிண்ட் என்னது? C இங்கே இருக்குது. C 29, 14. D பாயிண்ட் என்னது? 66, 14. இப்போ இதை 4த்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா ஒவ்வொரு வேல்யூ வந்துடும். ஓகேவா?
மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன்றுனா போடுவோமா? z is equal to 20 into எக்ஸுக்கு பதிலாக 14 ஃபஸ்ட்டு இந்த ஏ பாயிண்ட்டு ப்ளஸ் 30 into 66 சால்வ் பண்ணால் 280 ப்ளஸ் இது வந்து பெருசாக போகுமே 66 into 3னா 66 into 3 6 18 8 மீதி 1 19 1980 which is 2260. ஓகேவா? ஸோ 2260. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 14 ஒய்க்கு வந்து 24. ஸோ 20 into எக்ஸுக்கு வந்து 14 30 into ஒய்க்கு வந்து 24. ஸோ 2 into 14னா 280 ப்ளஸ் இது வந்து 60 72 720. ஸோ 900 1000 1000. நெக்ஸ்ட்டு 2914 that is equal to 20 into 29 plus 30 into 14. 29 into 2 580 plus 30 30 42 420 900. இதுவும் 1000 தான் வருது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பாயிண்ட்டு that is equal to 20 into d வந்து 66 plus 30 into y வந்து 14. ஸோ 6 120 132 1320 30 42 420 1740. எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தீங்களா? கேல்குலேஷன் பார்த்தா சம்பளம் பெருசு. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமைஸ் கேட்குறாங்க. எவன் மேக்ஸிமம் வேல்யூப்பா? அவ்வளோதான், வளர்த்தி எழுதிருங்க. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ z is equal to 2260. எந்த பாயிண்ட் அப்படி எழுதுங்க, பக்காவாக இருக்கும். 14,66 என்னுடைய ஏ பாயிண்ட். சம்மு முடிஞ்சிருச்சு. ஈஸியாக இருக்கா? ஓகேவா? ஸோ இதோட 9th சம் ஓவர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இப்போ கொஷின் நம்பர் 10க்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இதுவும் 2025 கிட்டது தான். ஒரே ரீஜன் தான். இப்போ நம்ம பார்த்த சம், போன சம் வந்து செட் 2, அதுக்கு முந்தின சம் செட் 1, இது செட் 3ல் கேட்டிருக்காங்க. ஒரே ரீஜன், இப்போ ஒரே தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன். 3 செட்டு பசங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எல்பிபி கொஷின். செம்மையாக இருக்குல்ல? நைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க போன கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் மாதிரி தான், ஈக்குவலாக டைம் கன்சியூமிங் மாதிரி தான் வச்சுருக்காங்க. பக்காவாக பிளான் பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க கொஷின் பேரை. இங்கே பாருங்க, கான்ஸ்டன்ஸ் எடுத்துப்போமா? 2x + 3y <> 6 போட்டுக்கலாம். x 0 போட்டால் இது 0 ஆகிடும். ஸோ 3y = 6, y அடித்தா 2, ஸோ 0, 2. y 0 போட்டால் இது 0 ஆகிடும். 2x = 6, x = 3, 3, 0 ஆகிடும். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் ஓவர். செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் எடுத்துக்கோங்க. 3x - 2y = 0. x 0 போட்டால் இது 0 ஆகிடும். -2y = 6, ஸோ y = இந்த மைனஸ் எடுத்து தள்ளி விட்டால் -3, ஸோ -3, 0, -3. நெக்ஸ்ட்டு y 0 போட்டால் இது 0 ஆகிடும். 3x = 6, x = 2, ஸோ 2, 0. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் y <= 1. அது ஒன்றும் இல்லை, y <= 1. ஸோ y ஆக்சஸில் 1ல் ஒரு கோடு. இதுக்கு இட் மீன்ஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். இது நமக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது டயக்ராம் ட்ரா பண்ணுவோமா? ஓகே, இங்கே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு y = 1. ஸோ y ஆக்சஸில் 1 நான் வந்து இங்கே எடுத்துக்கிறேன் 1. ஸோ இங்கே ஒரு லைனை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து y = 1. நெக்ஸ்ட்டு எக்ஸில் 0னா ஒயில் 2, x 0னா y 2 இங்கே எடுத்துக்கிறேன் 0, 2. தென் எக்ஸில் 3, 0. 3 வந்து கொஞ்சம் தள்ளியே எடுத்துக்கலாம் 3, 0. ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் 1ன்னு போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இவன் x 0னா y வந்து -3, x 0னா y வந்து -3. -3 இங்கே வச்சுக்கலாம் 0, -3. நெக்ஸ்ட் எக்ஸில் 2, 0 இங்கே எடுத்துக்கோமா 2, 0. இப்போ இது 2 வழியாக லைன் பாஸ் ஆகும். இவ்வளோ தான் இல்லை, லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது லைன் வழியாக இப்படி பாஸ் ஆகுது. ஓகே, இது ஒரே லைன் தான். இந்த லைன் வந்து பாஸ் ஆகுது. டயக்ராம் போட்டோமா? இது வந்து செகண்ட் கன்ஸ்ட்ரெயின், இது ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரெயின், இது y = 1. டயக்ராம் போட்ட உடனே, லைனை வரைஞ்ச உடனே என்ன பண்ண சொன்னேன்? நெகட்டிவ் சைடை அழிச்சு விட்றணும். ஏன்னா நம்ம நெகட்டிவை யூஸ் பண்ணணும்னு காட்டவே கூடாது. இது வந்து ஆரிஜின், இது y ஆக்சஸ், இல்லை y டேஷ், இது y ஆக்சஸ். இது வந்து லைன் வச்சு இப்படி ஆரோ மார்க் போட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா?
இப்போது ரீஜனை ஷேட் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் இது வந்து ஃபஸ்ட்டுக்கு லெஸ் தென் சிம்பிள், லெஸ் தென்னா பிலோ. ஸோ இதுக்கு கீழே பிலோ. நெக்ஸ்ட்டு ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இங்கே இது செகண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஒய்க்கும் பிலோ, ஸோ இதுக்கும் பிலோ. ஓகேவா? ஸோ இதுக்கும் கீழே வரணும், இதுக்கும் கீழே வரணும். அப்போ இங்கே தான் வரும். இது எப்படி வரும்? இங்கே வாங்க. இப்போ இதுக்கு லெஸ் தென், இந்த லைன் இப்படி பாஸ் ஆகுதா? லெஸ் தென்னா இப்படியான்னு தெரில. ஓகேவா? ஸோ இந்த ரீஜன் கூட வரலாம். இப்படியான்னு தெரில. ஸோ அதனால் ரேண்டமாக உள்ள ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறேன். இது 0, இது 2வா, இது இங்கே 1 எடுக்கிறேன். இது வந்து ஒரு சும்மா 0, இது 1, இது 0.5 வச்சுக்கிறேன். இங்கே 1,0.5. இந்த செகண்ட் லைனுக்கு தான் தெரியல. அந்த செகண்ட் லைனோட ஈக்குவேஷன் அதை போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். செகண்ட் 3 இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் 1 மைனஸ் 2 இன்ட்டு ஒய் வந்து 0.5. 0.5னா ஹாஃப். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 வருதான்னு பார்ப்போம். ஸோ 3 மைனஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6, 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 வருது. சாட்டிஸ்ஃபை பண்ணுறான். அப்போ இந்த லைனுக்கு லெஸ் தென்னா இந்த சைடு தான். ஸோ இந்த சைடு வந்துடும், இந்த சைடு. அப்போ இதுக்கும் கீழே இதுக்கு இப்படின்னா இவன் தான் ரீஜியன். ஓகேவா? ரீஜன் ஈஸியாக முடிச்சா. இது வந்து பவுண்டட் ஃபீஸபிள் ரீஜன். போன சமயம் நம்ம எழுத மறந்துட்டோம். எழுதிருங்க, பவுண்டட் ஃபீஸபிள் ரீஜியன் அப்படின்னு எழுதிருங்க. ஓகேவா? இப்போ கார்னர் பாயிண்ட்ஸ் இவன் 1 2, இது வேணால் ஏன்னு வச்சுக்கலாம். இது பி. இது வந்து ஈஸி தான். இது 0,0. இது வந்து ஒயில் 1னா எக்ஸ் வந்து 0. பி பாயிண்ட் ஈஸி. இது சின்னு வச்சுக்கலாம். இது வந்து டி. இது வந்து இ பாயிண்ட்டும் ஈஸி தான். 2,0. வெறும் சிடியை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? கிளியர்? ஃபைன். இங்கே பாருங்கள், வாங்க சிடி கண்டுபிடிப்போம். இப்போ சி பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். சி பாயிண்ட் கண்டுபிடிக்க யார் கட் ஆகிறா? இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ம் அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கட் ஆகிறாங்க. ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் யார்? 2x + 3y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. 2x + 3y ஈக்குவல் டு 6. ஒய் 1 நீங்கள் போய் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? சப்ஸ்டிட் பண்ணால் 2x + 3 × 1 இஸ் ஈக்குவல் டு 6. 2x இஸ் ஈக்குவல் 3 × 1னா 3 ஆகிடும். ஸோ 6 3 இப்படி தள்ளி விட்டால் -3 ஆகிடும். ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 3/2. x 3/2, y 1. ஸோ இந்த சி பாயிண்ட் வந்து x 3/2, y வந்து 1 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டி பாயிண்ட் வேணும். ஸோ டி பாயிண்ட்டுக்கு எங்கே போகலாம்? இடமே இல்லையே, இங்கே வச்சுட்டு போவோம். இது செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ இந்த டி பாயிண்ட் எனக்கு வேணும். டிக்கு இந்த பாயிண்ட் யார் டச் ஆகிறா? இந்த டி லைன். அதாவது செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டும் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் கட் ஆகுதா? ஓகே, அது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். செகண்டும் ஃபஸ்ட்டும் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுவோம். அப்போ இங்கே நம்ம போடுவோம். 2x + 3y is equal to 6. 3x - 2y is equal to 6. ஸோ இது ஃபுல்லாக இன்ட்டு 3 பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக இன்ட்டு 2 பண்ணிக்கலாம். பண்ணால் மேலே ஃபுல்லாக 3ஆல் பண்ணால் 6x + 9y is equal to 18. கீழே ஃபுல்லாக 2ஆல் பண்ணால் 6x - 4y is equal to 12. சிம்பிளை மாற்றுறேன், கேன்சலு. 13y is equal to இது சப்ராக்ட் பண்ணால் 6. ஸோ y is equal to 6/13. இதை கொண்டு போய் இந்த ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போட்டுடலாம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில். ஸோ 2x + 3 × yக்கு பதிலாக 6/13 is equal to 6. நெக்ஸ்ட்டு 2x + 6 3s are 18/13 is equal to 6. ஸோ 2x is equal to 6 - 18/13. இது எல்சிஎம் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ 2x is equal to 6 × 13 60, 18 78 - 18/13. 2x is equal to 60/13. x is equal to 30/13. ஸோ இந்த டி பாயிண்ட் வந்து 30/13, y வந்து 6/13. எல்லா பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. கொண்டு போய் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறீங்களா? நீங்களே போட்டுறீங்களா? இதில் சால்விங்காக ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. புரியலனா திரும்ப ஒரு வாட்டி பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை. இதை ஃபுல்லாக 3 நோட்லேயே பண்ணுறேன், இதை ஃபுல்லாக 2 நோட்லேயே பண்ணுறேன். 2 ஈக்குவேஷன் வருது, சால்வ் பண்ணிட்டேன். இதை கொண்டு போய் ஃபஸ்ட்லேயே செகண்ட்லேயே போடுங்க. யூ வில் கெட் another பாயிண்ட். ஓகேவா? கார்னர் பாயிண்ட்ஸ் நீங்களே கண்டுபிடிச்சிருங்களா? கார்னர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. மேக்ஸிமம் நீங்களே கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா? சரி, நானே போடுறேங்க, வாங்க கொஞ்சம் வேகமாக போட்டுறேன். கார்னர் பாயிண்ட்ஸு என்னோட அந்த z வேல்யூ. z is equal to என்னது? 8x + 9y. கார்னர் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து 0. இது ஏ பாயிண்ட் வச்சுருக்கேன். ஏ வந்து 0,0, பி பாயிண்ட் வந்து 0,1, சி பாயிண்ட் வந்து 3/2,1,
டி பாயிண்ட் வந்து 30/13, 6/13. நெக்ஸ்ட்டு இ பாயிண்ட் வந்து 2,0 முடிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லா பாயிண்ட்டையும் கொண்டு போய் ஒன்று நான் சப்ஸ்டிட் பண்ணணும். அது பார்க்கல எனக்கே போகிறாது. நீங்கள் வாங்க 0,0 இங்கே போட்டால் 8 × 0 0 9 × 0 0 0 0,1 is 0 9 × 1 9. Next 3/2 that is equal to 8 × 3/2 plus 9 × 1. I cancel 4 4 3 12 plus 9 which is 21. Next 30/30 வந்தால் பெருசு. Equal is 2,0 8 × 16 இது 16. இதோட போட்டால் that is equal to 8 × x வந்து 30/13 plus 9 × y வந்து 6/13. 8 is 240 plus 9 54/13 காமன் எடுத்து 294/13. 3 கேன்சல் ஆகுமா? கேன்சல். ஸோ that is equal to 294/13. ஓகேவா? இப்போ இது யார் ஹையஸ்ட் வேல்யூ பாருங்க மேக்ஸிமம் கேட்குறாங்க. 21 இது 9 0 வராது, 21 16 16 வராது. இவங்க ரெண்டு பேரும் யாரும் காம்படிஷன் 294/13. நம்மளோட வேல்யூ அப்ராக்சிமேட் என்ன வரும்? டிவைட் பண்ணி பார்ப்போம். 294/13 ரெண்டு வாட்டி பண்ணால் 26 அதாவது 34 ரெண்டு வாட்டி பண்ணால் 26 8 பாயிண்ட் வச்சுட்டா 22 பாயிண்ட் சம்திங். திஸ் இஸ் 22 பாயிண்ட் சம்திங். அப்போ 21 22 பாயிண்ட் சம்திங் இவன் தான் பெருசு. அவ்வளோதான் சம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஜெயிச்சிட்டோம். மாறாத மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் Z is equal to மேக்ஸிமம் Z வந்து 294/13 அட் எந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் இந்த டி பாயிண்ட்டு 30/13, 6/13. சம்மு முடிஞ்சிருச்சு, வீடியோவும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ 2025ல் எல்லா ஊர்லேயும் கேட்ட எல்லா எல்பிபி கொஷின்ஸும் முடிச்சாச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்ப்போம். பாய்.